திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுகா களக்காடு அருகே உள்ள கீழ கருவேலங்குளத்தில் குமாரர் திருக்கோவில் ஒன்று உள்ளது. இக்கோவிலை குமாரசுவாமி கோவில் எனவும் அழைப்பார்கள். இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான இக்கோவிலுக்கு இங்குள்ள முருகனை வழிபட்டால் திருச்செந்தூர் முருகரை வழிபட்டதற்கு சமம் எனவும், இக்கோவிலில் உள்ள முருகன் நாம் வேண்டும் வரங்களை தருகிறார் எனவும் இக்கோவிலின் சிறப்பு பற்றி ஐயர் குருவாயூரப்பா நம்மோடு பகிர்ந்துள்ளார். கருவேலங்குளம் இந்த களக்காடு பக்கத்தில் நாங்குநேரி தாலுகாவில் கருவேலங்குளம்னு ஒரு ஊர். அதாவது மேலே கருவேலங்குளத்தில் சபதிகள் இருக்காங்க, நல்ல சிற்பி. அவங்க நடராஜ சிலை பஞ்சசிலத்தில் ஒன்று மேலே கருவேலங்குளம். நடராஜ சிலை 5 சிலை எடுத்திருக்காங்க. செப்பறை, சிதம்பரம், கட்டாரிமங்கலம், கருவேலங்குளம், கருசூண்டிமங்கலம் 5 சபையில் கருவேலங்குளம். அது மேலே கருவேலங்குளம்னு இந்த ஊர் பேர். ஆனால் கருவேலங்குளம் தான் ரெக்கார்டில் இருக்குது. பஞ்சசலத்தில் ஒன்று இந்த ஊர். சிவாலயத்தில் பஞ்சசலத்தில் ஒரு ஊர், அது மேலே கருவேலங்குளம், இது கீழே கருவேலங்குளம். இந்த முருகனுடைய வரலாறு என்னவென்றால், திருச்செந்தூரில் பிரிட்டிஷ்காரன் பீரியடில் கண்முகரை களவாண்டு போயிட்டான். அப்போ அந்த சிற்பி கருவேலங்குளத்தில் ஆர்டர் பண்ணி கண்முகர் வண்டி தேவான மாட்டு வண்டியில் சிற்பி அழகாக சிலை செஞ்சு மேலே கருவேலங்குளத்துலேருந்து புறப்பட்டு இந்த குளத்து வழியை இப்படி போகிறாங்க. போகும்போது வண்டியினுடைய அந்த காலத்தில் கார்லாம் கிடையாது. வண்டியில் மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அச்சாணி உடஞ்சி போச்சு. அச்சாணி உடஞ்சி போச்சோடனே சுவாமி இன்னுமே இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒரு முருகனை பிரதிஷ்டை பண்ணி கண்முகரை வச்சுட்டாங்க. இதுதான் அந்த சுப்பிரமணிய சுவாமியோட வரலாறு. மேலே கருவேலங்குளம் நல்ல பரிமிச்சமாக ஆயிருக்கு. இதுக்கு பூஜாரி என்னோடய மாப்பிள்ளை தான், கண்ணன் பேர். அவர் ரொம்ப அழகாக பூஜையெல்லாம் பண்ணிடுறார். அப்புறம் திருவாரூர் ஆலயத்திலேருந்து பூஜையெல்லாம் நடந்துருக்கு. நிறைய கல்யாணங்கள், நிறைய காரியங்கள், நினச்ச காரியம் இந்த முருகனுக்கு நடக்கும். அந்த திருச்செந்தூர் முருகனை பார்க்க வேண்டாம், அங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன், அவரை பார்த்தா இவரை பார்த்த மாதிரி தான். இதான் ரொம்ப விசேஷமான கோயில். என் பேர் குருவாயூரப்பன். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.